புவிதல் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் என்ன விடயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், பிரான் பற்று வேள்வி தொடர்பாகத்தான் இதில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஏராளமான கிடாய்கள் கட்டப்பட்டிருக்கின்றது. அதிலும் விசேஷமாக என்னென்று பார்த்திங்கன்னு சொன்னால், அதிகப்படியான விலைகளில் இந்த கிடாய்கள் எல்லாம் விலைக்கு வாங்கப்பட்டு அந்த ஆலயத்திற்கு நேர்த்திக்காக வெட்டப்படுகின்றது. இதில் பல்வேறு இடங்களில் பல்வேறு ஆலயங்களில் இந்த வேள்விகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் கவுனாவத்தை வேள்வி என்றதும் மிகவும் ஒரு பிரபலமான ஒரு வேள்வி விழாவாகத்தான் இருக்கின்றது. அதே போல் கோடாலிக்காடு, மாலவைரவர் என்று சொல்லி ஏராளமான ஆலயங்களில் தற்போது கூட இந்த வேள்விகள் அதிகமாக இருக்கின்றது. இந்த வேள்விகளில் கிடாய்கள் ஆரம்ப காலத்தில் பார்த்தீர்கள்னு சொன்னால் வியாபாரத்துக்காக இந்த கிடாய்கள் எல்லாம் வளர்க்கப்பட்டு ஆலயத்துக்கு கொண்டு போய் அந்த கிடாய்கள் வெட்டப்பட்டு அவை இறைச்சிக்காக விற்பனை செய்கின்ற இது நிலைமைகள் இருந்தது. தற்போது பார்த்தீர்கள்னு சொன்னால் அவ்வாறு இல்லை. ஏனென்று சொன்னால் கிடாய்கள் தற்போது வளர்ப்பிலே போட்டி, என்னுடைய கிடாயா உன்னுடைய கிடாயா என்று போட்டி போட்டு வளர்த்து விற்கின்ற நிலைமைகள் இருக்கின்றது. உயிரோடு இருக்கின்ற கிடாய்கள் ஒரு விலை, ஆலயத்துக்கு கொண்டு போய் சென்று அந்த நேர்த்திக்கடன் முடிந்த பின்னர் ஒரு விலையாக இருக்கும். பார்த்தீர்கள்னு சொன்னால் ஏராளமான வெளிநாட்டவர்கள் வருகை தந்து அந்த கிடாய்களை நல்ல பெறுமதியான கிடாய்களை அதிகமான விலைகளில் கொடுத்து உயிரோடு வாங்கி தங்களுடைய நேர்த்திக்காக ஆலயத்துக்கு கொண்டு சென்று வெட்டுகின்ற சடங்குகளும் இங்கே இருக்கின்றது. உண்மையில் ஏனைய திருவிழாக்களை விட அதிகமான மக்கள் இந்த வேள்விக்கு வருகதந்து அந்த கிடாய்களை வீடு வீடாக சென்று பார்வையிடுவார்கள். இந்த வீடு வீடாக பார்த்தீர்கள்னு சொன்னால் ஒளி அமைப்புகள் செய்யப்பட்டு அந்த கிடாய்கள் காட்சிப்படுத்தப்படுகின்றது. ஏராளமானவர்கள் அந்த கிடாய்களை பார்த்து அதனுடைய பெறுமதிகளை எடை போட்டு கொண்டு செல்வார்கள். இந்த கிடாயை பார்த்தீர்கள்னு சொன்னால் 65 கிலோவுக்கு மேல் வெறும் என கணிப்பிடப்பட்டு கூறுகின்றார்கள். அதிகமானோர் நின்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இம்முறை இந்த பிரான் பற்று வேள்வியில் பிரதானமாக முக்கியமாக இருக்கின்ற ஒரு விடயம் 10 கிடாய்கள் 1 கோடி ரூபாய்க்கு இங்கே ஒரு வெளிநாட்டவரால் வாங்கி கட்டப்பட்டிருக்கின்றது. அதுதான் இந்த வீடியோவில் சிறப்பம்சமாகவும் காணப்படுகின்றது. அவை இந்த வீடியோவில் நீங்கள் காணலாம். இது ஒரு காணிக்குள் ஏராளமான கிடாய்கள் கிட்டத்தட்ட 15 கிடாய்களுக்கு மேல் கட்டப்பட்டிருக்கின்றது. இதில் ஒரு மேடை அமைக்கப்பட்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் அதிலே அந்த மேடையில் மிகவும் ஒரு பெரிய கிடாய் கட்டப்பட இருக்கின்றது. இதில் பார்த்தீர்கள்னு சொன்னால் மிகவும் ஒரு அழகான ஒரு கிடாய்.
வளர்க்கப்பட்டிருக்கின்றது. இதுவும் கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்யக்கூடிய ஒரு கிடாய் தான். ஒரு கோடி ரூபாய்க்கு 10 கடாய்கள் வாங்கி தன்னுடைய நேர்த்திக்காக கட்டப்பட்டிருக்கின்றார் ஒரு வெளிநாட்டவரால். அது இதில் பார்த்தீர்கள்னு சொன்னால் தெரியும். இதில் 14 கிடாய்கள் இந்த இடத்தில் நிற்கின்றது. ஒரே இடத்தில் 14 கிடாய்கள் இருக்கின்றது. இந்த 14 கிடாய்களில் 10 கிடாய்கள் 1 கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்டிருக்கின்றது. அனைத்து கிடாய்களும் மிகவும் ஒரு பெறுமதியான கிடாய்கள் தான். உயிரோடு இருக்கின்ற பொழுது அதனுடைய பெறுமதிகள் 10 லட்சத்திற்கும் மேல்தான் இருக்கின்றது. வெட்டியதன் பின்னர் அதனுடைய பெறுமதி 2 லட்சம் அல்லது 2,50,000 தான் அந்த கிடாய்களினுடைய மதிப்பு இருக்கின்றது. இறைச்சிக்கு எடை போட்டால் அவ்வாறு தான் இந்த கிடாய்கள் விற்பனை செய்ய முடியும். ஆனால் உயிரோடு இருக்கின்ற போது தங்களுடைய பெருமைகளை உணர்த்துவதற்காக இந்த கிடாய்களை அதிக விலை கொடுத்து வாங்கி கட்டுகின்றார்கள். இந்த கிடாய் தான் இதில் நிற்கின்ற கிடாய்களில் விட பெரிய கிடாயாக இந்த கிடாயை இருக்கின்றது. மிகவும் ஒரு உயரமான கிடாயும் இதுதான். ஒரு கோடி ரூபாய் கொடுத்து 10 கடாய்கள் வாங்குவது மட்டுமல்ல, அதற்கு மேலும் இவ்வளவு செலவுகள் இருக்கின்றது. அந்த ஒரு நாள் இரவிற்கு அந்த பந்தல்கள் இட்டு அதற்கான லைட்டுகள் ஒளியமைப்புகள் எல்லாம் செய்யப்பட்டு இந்த அனைத்து கிடாய்களுக்கும் தீன் பருக்குவார்கள். ஒரு போத்தலில் விட்டு பருக்குவார்கள். அந்த தீன் அதே போல வேலையாட்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அந்த ஒரு நாள் செலவே அதிகமாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த கடாய்களை கொண்டு போவதற்கு வாகனங்கள், மின்னொலிகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்கள், சப்பரங்கள் போல் வடிவமைக்கப்பட்ட வாகனங்களில் இந்த கடாய்கள் எல்லாம் ஆலயத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அதிகாலை வேளைகளிலே இது பலியிடப்படுகின்றது. இதில் 3 கடாய்கள் மேடை அமைத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இதே இடத்தில் பார்த்தீர்கள் சொன்னால் தெரியும். மிகப்பெரிய ஒரு கிடாயினை தூக்கி நிறுத்துகின்றார்கள். கிட்டத்தட்ட இங்கே கட்டப்பட்டிருக்கின்ற ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கி கட்டப்பட்டிருக்கின்ற 10 கடாய்களும் ஒரு 30 லட்சம் ரூபாய் பெறுமதியில் தான் இருக்கும் இறைச்சியில். ஆனால் அதனுடைய பெருமைகளை உணர்த்துவதற்காக அதிகமான விலைகளை கொடுத்து வாங்கி இந்த நேர்த்திகளை அவர்கள் பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடாயினுடைய கழுத்தில் பார்த்தீர்களாக இருந்தால் தெரியும், ஒரு தங்க சங்கிலியினை அந்த கடாய்க்கு போட்டிருக்கின்றார்கள். இந்தியாவிலே ஜல்லிக்கட்டு போன்று இங்கு இந்த வேள்விகள் எமது மக்கள் மத்தியில் மிகவும் ஒரு பிரதானமான ஒரு விழாவாக இருக்கின்றது. அதனை கூட சட்ட ரீதியாக தடை செய்யப்பட்டிருந்தார்கள். மீண்டும் அவை தடைகள் நீக்கப்பட்டு இந்த ஆலயங்களில் இவ்வாறான நேர்த்திகளை செய்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கின்றது. ஆரம்பத்தில் பார்த்தீர்களாக இருந்தால் தெரியும், ஒரு கிடாய்கள் கத்தியினால் வெட்டப்படுவதை சுத்தவிரன் என்று மக்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இந்த சட்ட ரீதியாக அணுகுகின்ற பொழுது அந்த கிடாய்களை வெட்டுகின்ற போது ஒருவரும் பார்க்கக்கூடாத வகையில் சுற்றி அடைக்கப்பட்டு அந்த கிடாய் கொண்டு போவர் மட்டும் பார்க்கக்கூடிய வகையில் தான் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 1 கோடி ரூபாய்க்கு இந்த கிடாய்களை வாங்கிய நபர்
இந்த இதழ் தான். மீண்டும் இன்னொரு காணொளியூடாக உங்களை சந்திக்கின்றேன். மிக்க நன்றிகள்.